aspirants, welcome to Impact IAS Academy. So policy note சீரீஸில் ஆல்ரெடி நம்ம வந்து கோஆப்ரேஷன் ஃபுட் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் கோஆப்ரேஷனோட பாலிசி நோட் நம்ம பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபுட் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷனுடைய பாலிசி நோட் தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இது ஃபுல்லாகவே வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பற்றி இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 2013 கொண்டு வந்திருப்பாங்க. பட் அது தமிழ்நாட்டில் எப்போ இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா 2016 இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் யூபிடிஎஸ் சிஸ்டம், அதாவது யூனிவர்சல் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், எல்லாருக்குமே போய் சேர்ற மாதிரி ஆன அந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50 இயர்ஸாக தமிழ்நாட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. மோர் தென் 50 இயர்ஸ் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு ஃபேர் ப்ரைஸ் ஷாப்ஸ். ஸோ இது வந்து அந்த ரேஷன் பொருள்லாம் வாங்குகிறோம்ல, அது பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கெல்லாம் வந்து அந்த ரேஷன் கடைகள் இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இந்த எஃபிஎஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதாவது பிளெயின் ஏரியாஸாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து கார்டு ஹோல்டர்ஸ் வந்து 1.5 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே ட்ராவல் பண்ணக்கூடாத மாதிரி அந்த ஷாப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் ஒவ்வொரு 1.5 கிலோமீட்டர்ஸ்க்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து அந்த ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இதுவே ஹில் ஏரியாவாக இருந்துச்சு அப்படின்னா 1 கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்தது ஸ்மார்ட் ஃபேமிலி கார்ட்ஸ். ஸோ இப்போல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் கார்டு வரத்துக்கு முன்னாடி ரேஷன் கார்டு வந்து ஒரு புக்லெட் மாதிரி இருக்கும், ஒரு புக்கு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம்னா என்னென்ன பொருள் வாங்கியிருக்காங்க என்னன்றது அதில் தான் வந்து மேனுவலாக ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ சீல் வைப்பாங்க, அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் கார்டு இப்போது நம்ம எல்லாருமே பார்த்துட்ருப்போம் இல்லையா, கியூஆர் மூலயமா ஸ்கேன் பண்ணி அந்த பொருள் எல்லாம் வாங்கிக்கிறது. ஸோ அது வந்து எப்போ கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1/4/2017. ஸோ ஒரு சில இன்ஃபர்மேஷன் டேட்டோட இருக்குது அப்படின்னா அந்த டேட்டும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. April 1, 2017. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் இப்போ அந்த டேட் இயர்ன்றதை தாண்டி டேட்டும் நமக்கு வந்து எக்ஸாம்ஸில் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரைஸ் அப்படின்றதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைஸ் இஸ் அலோகேட்டட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிஹெச்ஹெச், ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அந்த கார்டு வச்சுருக்கிறவங்களும், அந்தோதயா அண்ணா யோஜனாக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பிஹெச்எஸ் கார்டு ஹோல்டர்ஸ், இவங்களுக்கான ரைஸை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். ஸோ இது வந்து எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தோன்னா January 1, 2023 ஸோ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலயமா சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த 2 டைப் ஆஃப் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ காஸ்ட்டில் ரைஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ட்டிஃபிகேஷன் ஆஃப் ரைஸ். ஸோ ஃபோர்ட்டிஃபிகேஷன் ஆஃப் ரைஸ் இது ரொம்ப முக்கியம். April 1, 2023 அயன், ஃபோலிக் ஆசிட் அண்ட் விட்டமின் B12. ஸோ மொத்தம் 3 நியூட்ரியன்ட், அயன், ஃபோலிக் ஆசிட் அண்டு விட்டமின் B12. ஸோ இதை வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ரைஸோட ஃபோர்ட்டிஃபை பண்ணிடுறாங்க. அதாவது ரைஸ் மேலே அதை கோட்டிங் கொடுக்குற மாதிரி. ஸோ அது கொடுக்குற எல்லா ரைஸ்லையுமே இருக்காது. ஸோ அந்த ரைஸில் நார்மல் ரெகுலராக இருக்க ரைஸ் ஒரு 100 அப்படின்னா இந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் 1 இருக்கும். ஸோ அந்த ரேஷியோவில் தான் வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ blended with regular rice in the ratio of 1:100. 100 நார்மல் ரைஸுக்கு ஒரு ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் இருக்கும். ஸோ அந்த ரேஷியோவில் தான் கொடுக்குறாங்க. அண்ட் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அயன் ரிச் ஃபுட் இஸ் நாட் அட்வைசபிள் ஃபார் பீப்புள் வித் தலாசீமியா அண்டு சிக்கிள் செல் அனிமியா. ஸோ யாருக்காவது அந்த தலாசீமியா, சிக்கிள் செல் அனிமியா டிசீஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய இந்த ரைஸ் வந்து கொடுக்கக்கூடாது. அவங்க வந்து டாக்டரோட அட்வைஸில் இந்த ரைஸ் வந்து அவங்க கன்சியூம் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த 2 டிசீஸ்னால அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அவங்களுடைய பாடியில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இன்னும் அயன் எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது அவங்களுடைய செல் வந்து டாக்ஸிக்காக மாறிடும். ஸோ அதனால் அதை எடுத்துக்கலாமா அப்படின்னு டாக்டரோட அட்வைஸில் அதை எடுத்துக்கிறது பெட்டர் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே வந்து அந்த பேக்கேஜ்லேயே லேபிள் போட்டிருக்காங்களாம். ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் இஸ் லேபிள்டு வித் people with thalassemia may take under medical supervision and persons with sickle cell anemia are advised not to consume iron fortified food products. ஸோ அப்படின்னு சொல்லி அதிலே கொடுத்துருப்பாங்க.
ஸோ தலாசீமியா இருக்கிறவங்க டாக்டரோட கன்சல்டேஷன் படி எடுத்துக்கணும். சிக்கல் செல் அனிமியாவா இருக்காங்க அப்படின்னா அவங்க எடுத்துக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த ரைஸ்லேயே. அடுத்து ஸ்பெஷல் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ இந்த எஸ்பிடிஎஸ் சிஸ்டமில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பருப்பு வகை அப்புறம் வந்து பாம் ஆயில் கொடுக்குறாங்க இல்லையா, அதை பற்றின கான்செப்ட் தான் இது. ஸோ அதோடைய ரேட் அதிகமாகும் போது இதை வந்து ஃபேர் ப்ரைஸ் ஷாப்லேயே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்திருப்பாங்க. இது எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். எஸ்பிடிஎஸ் ஸ்கீம் எப்போ வந்திருக்கு அப்படின்னா 2007 வந்திருக்கு. ஸோ அவங்க அந்த ஸ்கீம் படி தூர்தால் வந்து 1 கிலோ வந்து 30 ரூபீஸ்க்கும் 1 லிட்டர் ஆஃப் பாம் ஆயில் 25 ரூபீஸ்க்கும் கொடுக்குறாங்க. ஏன்னா வெளியில் கடையில் ஆயிலோட ப்ரைஸ் அப்புறம் பருப்போட ரேட் எல்லாமே அதிகமானதுனால ஸோ இங்கேயே வந்து கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் இந்த எஸ்பிடிஎஸ். அடுத்து சப்ளை ஆஃப் ரைஸ் ஃபார் ரம்ஜான் நோன்பு கஞ்சி. ஸோ நிறைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மசூதிக்குமே அந்த ரம்ஜான் நோன்பு டைமில் அந்த நோன்பு கஞ்சி செய்கிறாங்க இல்லையா, ஸோ அதுக்காக இந்த மாதிரியான எஃபிஐ ஃபேர் ப்ரைஸ் ஷாப்லேருந்து அவங்களுக்கு வந்து ரைஸ் வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஃப்ரீ கிடையாது. எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 1 ரூபி பெர் கேஜி. ஸோ இருக்கக்கூடிய எல்லா மசூதிக்குமே அதாவது அந்த பர்டிகுலர் டைமில் மட்டும்தான், அந்த ரம்ஜான் நோன்பு டைம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டைமில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. 1 கிலோ அரிசி வந்து 1 ரூபா அப்படின்ற ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். ஆல்ரெடி இது நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்தது 2013. பட் அது தமிழ்நாட்டில் எப்போ இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1/11/2016. அடுத்து கிரீவன்ஸ் ரெட்ரெசல் மெக்கானிசம். ஸோ இந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் அங்கே ஏதாவது நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து அந்த பிரச்சனையை ரிட்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெக்கானிசம் இருக்குன்றதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது நமக்கு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நம்ம கால் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட்ஸை நம்ம கொடுக்கலாம். ஸோ 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒன்று 1967 அப்படின்ற நம்பர், இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னா 1800-425-5901. ஸோ இந்த மாதிரி டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் எல்லாமே கூட எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. ஸோ இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேர் ப்ரைஸ் ஷாப்லலாம் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா இங்கே வந்து நம்ம கொடுக்கலாம், கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அடுத்து விஜிலன்ஸ் கமிட்டி. ஸோ இதுக்காக விஜிலன்ஸ் கமிட்டியும் இருக்குது. ஆஸ் பர் த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013 தமிழ்நாடு ஃபுட் செக்யூரிட்டி ரூல்ஸ். ஸோ 16 வந்ததை 17 தான் ரூல்ஸ் கொண்டு வராங்க. விஜிலன்ஸ் கமிட்டி அட் ஸ்டேட் லெவலில் இருக்கணும், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கணும், தாலுக் லெவலில் அண்ட் ஒவ்வொரு ஃபேர் ப்ரைஸ் ஷாப்ஸ்லேயுமே வந்து அந்த மாதிரி ஒரு விஜிலன்ஸ் கமிட்டியை வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து டு மீட் பீரியாடிக்கலி ஃபார் என்ஷூரிங் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ அந்த பிடிஎஸ் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணுன்றதுக்காக தான் இந்த கமிட்டி. அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை வந்து அவங்க சால்வ் பண்ணுவாங்க. அடுத்து ஸ்டேட் ஃபுட் கமிஷன். ஸோ இந்த ஸ்டேட் ஃபுட் கமிஷன் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து 2017 அதுக்கப்புறம் தான் அது வந்திருக்கும். ஸோ அந்த ஃபுட் செக்யூரிட்டி ரூல்ஸ் இருக்கு இல்லையா 2017, அந்த ரூலில் இருக்கக்கூடிய செக்ஷன் 16க்கு கீழே தான் வந்து ஸ்டேட் ஃபுட் கமிஷனே வந்து அமைச்சிருக்காங்க. இதில் வந்து ஒரு சேர்பர்சனும் 5 மெம்பர்ஸும் இருப்பாங்க. ஸோ இதோடைய மெயின் பர்பஸே ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான். அடுத்தது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்மார்ட் கார்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே வந்து மேனுவல் பேப்பராக தான் இருந்திருக்கும். ஸோ அது வந்ததுக்கப்புறமா எல்லாமே வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகிருக்கும். அது எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா 2016 இருந்து. கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஹாஸ் பீன் கம்ப்ளீட்டட் இன் த இயர் 2016. அடுத்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். ஸோ இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூட்டிவ் சிஸ்டம் வந்து எது கூட ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 கோலை சொல்கிறாங்க. ஒன்று வந்து கோல் நம்பர் 2 0 ஹங்கர். ஏன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ரைஸ் கொடுக்குறாங்க அண்ட் நிறைய ப்ராடக்ட் வந்து நமக்கு ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறதுனால. அண்ட் கோல் நம்பர் 7 என்ன அப்படின்னா அஃபோர்டபுள் அண்டு க்ளீன் எனர்ஜி. ஸோ இந்த கோல் அஃபோர்டபுள் அண்டு க்ளீன் எனர்ஜி இப்போ வந்து 2006 2007 தான். ஸோ அந்த கார்டு ஹோல்டர்ஸ்க்கு யார் யார் வீட்டிலலாம் வந்து கேஸ் கனெக்ஷன் இல்லையோ அவங்க வீட்டுக்கெலாம் வந்து அந்த 2 பர்னர் இருக்கிற மாதிரியான கேஸ் ஸ்டவ்வு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே ரேஷன் கடையிலேயே தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலயமா என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து எல்பிஜி கேஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து
அந்த அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜின்ற 7th கோலை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்தது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் பார்க்க போகிறோம். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து இதுக்கு ஃபர்ஸ்ட் எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 1986ல் வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அதை ரீப்ளேஸ் பண்ண மாதிரி கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 வந்திருக்கு. ஸோ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில் ரூல்ஸ் எப்போ அப்படின்னா 2023ல தான் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்டேட் கன்சியூமர் ஹெல்ப்லைன். ஸ்டேட் கன்சியூமர் ஹெல்ப்லைன் எப்போ இருந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா 2/11/2009லேருந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா அது வந்து என்னன்றதை பார்த்து சரி பண்ணுவாங்க. அண்ட் சர்வீஸ் ப்ராப்பராக போய் சேருதா அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. அடுத்தது தமிழ்நாடு நுகர்வோர் கவசம் அப்படின்னு சொல்லி ஒரு மந்த்லி மேகசின் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மேகசின் யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். சிவில் சப்ளை அண்டு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ இவங்க தான் வந்து தமிழ்நாடு நுகர்வோர் கவசம் அப்படின்ற மேகசினை மந்த்லி வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸோ கன்சியூமர் டே வேர்ல்டு லெவல் டே எந்த டேட்டு, நேஷ்னல் கன்சியூமர் டே எப்போ அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. எவ்ரி இயர் 15th மார்ச் தான் வந்து வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம். அதே மாதிரி 24th டிசம்பரை நேஷ்னல் கன்சியூமர் டே. ஸோ கண்டிப்பாக இதெல்லாமே கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. டேஸில் கண்டிப்பாக நம்ம வந்து கொஷின்ஸ் வர்றதுனால இந்த மாதிரியும் இதையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து வேர்ல்டு நேஷ்னல் இதை வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் படிச்சுக்கணும். அடுத்தது தமிழ்நாடு ஸ்டேட் கன்சியூமர் வெல்ஃபேர் ஃபண்டு. ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கன்சியூமர் வெல்ஃபேருக்கான ஃபண்டு இது எப்படி வந்து இந்த ஃபண்டு எது மூலயமா அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது அந்த டீட்டெயில்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. 1 crore வந்து கார்பஸ் அமௌண்ட்டாக கொடுப்பாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் 50-50 கொடுப்பாங்க. அண்ட் இதே வெல்ஃபேர் ஃபண்டில் இந்த கன்சியூமர் இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அப்போது நிறைய ஃபைன் வாங்குவாங்க, ஃபைன் போடுவாங்க இல்லையா? ஸோ அது அப்புறம் கிடைக்கிற அந்த வாங்குற அந்த ஃபீஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் தான் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேட் கன்சியூமர் வெல்ஃபேர் ஃபண்டில். அது இல்லாமல் ஒரு கார்பஸ் அமௌண்ட்டு 10 crore வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்த டான்ஸ்கோப் அப்படின்றது நம்ம பின்னாடி பார்ப்போம். டான்ஸ்கோப்போட அக்கௌண்ட்டில் அந்த 20 crore 15 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 5 crore வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் போடுவாங்க. ஸோ அது வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக இந்த டான்ஸ்கோப் அக்கௌண்ட்டில் போட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை அந்த வெல்ஃபேர் ஃபண்டுக்கு அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், டான்ஸ்கோப் அப்படின்றது தமிழ்நாடு ஸ்டேட் சொசைட்டி ஃபார் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அண்டு எம்பவர்மெண்ட். ஸோ இந்த டான்ஸ்கோப்போட ஃபுல் ஃபார்ம் கூட நம்மக்கிட்ட கேட்கலாம். ஸோ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அண்ட் அதை வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து அவங்களுக்குள்ள வந்து நிறைய அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, அது எல்லாமே வந்து இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ அதுக்காக உருவாக்குனது தான் இந்த டான்ஸ்கோப் அப்படின்றது. அடுத்து லீகல் redressal of consumer grievances. It safeguards the buyer of goods and service and the public against unfair trade practice in the marketplace. ஸோ இது நம்ம ஆல்ரெடி அதுதான் அங்கே வந்து ஏதாவது மார்க்கெட் பிளேஸில் கன்சியூமர்னா அந்த ஃபேர் ப்ரைஸ் ஷாப் மட்டும் கிடையாது. பொதுவாகவே எந்த ஒரு கடையாக இருந்தாலும் கன்சியூமராக அவங்க வாங்கும்போது அவங்களுக்கு என்ன அந்த பொருளோட விலையில் ஏதாவது அன்ஃபேராக இருக்கலாம். ஸோ அந்த மார்க்கெட் நடந்துட்டு இருக்கிற விதம், ஸோ இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஸோ அதிலிருந்து கன்சியூமரை சேஃப்கார்ட் பண்ணுறது, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த லீகல் ரெட்ரெசல் கன்சியூமர் கிரீவன்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைரார்கி படி பார்த்தோம்னா நேஷ்னல் லெவலில் இருக்குது, நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரெசல் கமிஷன். அப்புறம் ஸ்டேட் லெவலில் ஒன்று இருக்குது, அடுத்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒன்று இருக்குது. ஸோ இது இப்போ நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு போகிறோம் அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் அந்த ப்ராடக்டோட அந்த வேல்யூவை வச்சு தான் அது வந்து நேஷ்னல் லெவல் கமிஷன்கிட்ட போகுமா, இல்லை ஸ்டேட் லெவல் கமிஷன்கிட்ட போகுமா, டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிஷன்கிட்ட போகுமா அப்படின்றது. ஸோ அந்த அமௌண்ட் லிமிட் என்னன்றதை கொடுத்துருப்பாங்க. இப்போ நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரெசல் கமிஷன் அப்படின்றது தான் வந்து அபெக்ஸ் பாடி. ஸோ அது வந்து குவாஷி ஜுடிஷியல் பாடின்னு கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் கேஸ் டீலிங் வித் கம்ப்ளைண்ட்ஸ் வேர் த வேல்யூ ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீஸ் பெய்ட் அஸ் கன்சிடரேஷன் எக்ஸீட்ஸ் ₹2 crore. ஸோ அந்த
கம்ப்ளைண்ட் அந்த வொர்த் வந்து அந்த ப்ராடக்ட்டோட வொர்த் 2 கோடிக்கு மேல இருக்கு அப்டின்னா, அப்ப அந்த கேஸ் வந்து நேஷனல் லெவல் கமிஷன் கிட்ட போகுது. இதுவே ஸ்டேட் லெவல்ல எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய அபெக்ஸ் கமிஷன் தான் வந்து ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன். ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னையில இருக்கு. ஸோ இங்க வந்து வேல்யூ என்ன அப்டின்னா, 50 லேக்ஸ்லேருந்து 2 க்ரோர்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த இஷ்யூஸ் எல்லாமே வந்து நமக்கு ஸ்டேட் கமிஷன் கிட்ட போகும். ஸோ இந்த நம்ம ஸ்டேட் கமிஷனோட ஹெட்டா யார் இருப்பாங்க அப்டின்னா, ரிட்டயர்டு ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட். சென்னை ஹைகோர்ட்டோடைய ரிட்டயர்டு ஜட்ஜ் தான் அங்க இருப்பாங்க. ஸோ அது இல்லாம 2 ஜுடிஷியல் மெம்பர் இருப்பாங்க. 2 நான் ஜுடிஷியல் மெம்பர்ஸும் இருக்காங்க. ஸோ அந்த மொத்தம் அந்த 5 பேர்ல ரிட்டயர்டு ஜட்ஜ தாண்டி மீதி 4 மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா? அதுல ஒருத்தவங்க வந்து கண்டிப்பா விமனா இருக்கணும் அப்டின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து இதோடைய இன்னொரு பிரான்ச் சர்க்யூட் பெஞ்ச் ஆஃப் ஸ்டேட் கமிஷன் அட் மதுரை வாஸ் கான்ஸ்டிடியூட்டட் அண்ட் ஃபங்க்ஷனிங் எப்போ அப்படின்னா 2012ல இருந்து 11/8/2012 எப்படி வந்து ஹைகோர்ட்டுக்கு மதுரை பெஞ்ச் அப்படின்ற மாதிரி இருக்கோ அதே மாதிரியே இந்த கமிஷனுக்கும் மதுரையில் இன்னொரு ஒரு பெஞ்ச் இருக்கு. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன். ஸோ இது என்ன அப்படின்னா வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 50 லேக்குக்கு கம்மியாக வேல்யூ இருக்க ஒரு பொருள்னா வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிஷன் கிட்ட போகும். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். ஆஸ் பர் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 த கன்சியூமர் கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் பீயிங் டிஸ்போஸ்ட் ஆஃப் வித்தின் தி ஸ்டிப்புலேட்டட் பீரியட் ஆஃப் 90 டேஸ். ஸோ நம்ம கன்சியூமர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டுக்கு கீழே நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து 3 மாதத்துக்குள்ளே அதை வந்து சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சிவில் சப்ளைஸ் சிஐடி. ஸோ சிவில் சப்ளை சிஐடி அப்படின்றது வந்து அது வந்து சிவில் சப்ளைஸ்க்கான ஒரு விஜிலன்ஸ் செல் மாதிரி தான். ஸோ இது எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1/10/1964ல. ஸோ அப்போ வந்து ஒரு விஜிலன்ஸ் செல் அப்படின்ற நேமில் தான் அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த விஜிலன்ஸ் செல் அப்படின்றது ஃபுட் செல் அப்படின்னு நேம் சேஞ்ச் ஆகும். ஃபுட் செல்லுன்னு நேம் சேஞ்ச் ஆகுறது 64ல விஜிலன்ஸ் செல்லுன்னு இருக்கிறது. 1970ல ஃபுட் செல் அப்படின்னு நேம் மாறும். மறுபடியும் அந்த ஃபுட் செல் அப்படிங்கிறது தான் சிவில் சப்ளை சிஐடி அப்படின்னு சொல்லி மாறி இருக்கும். அது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1977. ஸோ 64, 70, 77. ஸோ இதுக்குள்ளவே அதோட நேம் சேஞ்ச் என்னன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து மெயினாக 2 ஆக்டை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறது சிவில் சப்ளை சிஐடி தான். ஒன்று வந்து த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 1955. இன்னொன்று தி ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளாக் மார்க்கெட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் சப்ளைஸ் ஆஃப் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 1980. ஸோ இந்த 2 ஆக்ட் அதோட இயர் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் இந்த சிவில் சிஐடி இதோடைய ஸ்பெஷல் பேட்ரோல் டீம் ஏன்னா இதில் வந்து பார்டர் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கும். ஸோ பார்டர் டிஸ்ட்ரிக்ட்னா வேறு ஸ்டேட்லேருந்து உள்ள சப்ளை ஆகுது இல்லையா, ஃபுட் சப்ளை ஆகுது இல்லை, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மானிட்டர் பண்ணுறதுக்காக பார்டர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். ஸோ இது மூலயமா பார்டர் டிஸ்ட்ரிக்ட் எதுன்றதும் நமக்கு தெரிஞ்சிடுது. 8 ஸ்பெஷல் பேட்ரோல் டீம்ஸ் ஃபங்க்ஷனிங் இன் தி பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எங்கெங்க அப்படின்னா கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி, வேலூர், பொள்ளாச்சி, திருவள்ளூர் and Theni to prevent smuggling across the state border of Kerala, Karnataka and Andhra Pradesh. அடுத்து தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன். தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1972ல பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இது வந்து தனியாகவும் கேட்டிருக்காங்க. கம்பெனிஸ் ஆக்டோடைய வருஷம் ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்கும் இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது கார்பரேஷன் அப்படின்றதுனால கோஆப்ரேட்டிவ் அந்த இதுக்கு கீழெல்லாம் போகாது. கம்பெனிஸ் ஆக்ட் 1956க்கு கீழே தான் இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. எப்போ அப்படின்னா 1 April 2010ல அண்ட் ஃபங்க்ஷனிங் அஸ் அ நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக இது இருக்கும். ஸோ இந்த கார்பரேஷனோடைய ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. பேடி, ராகி இதெல்லாம் வந்து ப்ரொக்யூர் பண்ணுறது, அதாவது வாங்குறது ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து. ஸோ அதுக்கப்புறமா வந்து ப்ரொக்யூர்மெண்ட், ஸ்டோரேஜ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட் குவாலிட்டி ரைஸ், சுகர், வீட், தூர்தால், அப்புறம் வந்து பாம் ஆயில், கெரோசின் இது எல்லாமே. ஸோ அது எல்லாமே வாங்கி ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வாங்கி அதை அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சு ஃபேர் ப்ரைஸ் ஷாப்புக்கெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி கார்டு ஹோல்டர்ஸ்க்கு அது போய் சேரும். அடுத்து ப்ரொக்யூர்மெண்ட், ஸ்டோரேஜ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் அதர் கமோடிட்டிஸ். ஸோ மற்ற ஸ்டேட்டோட வெல்ஃபேர் ஸ்கீமுக்காக அதாவது அந்த ஓன் ஸ்டேட்டோடைய
ஃபேமிலி கார்டு ஹோல்டர்ஸ்க்காக வச்சிருப்பாங்க. அதே மாரி மத்த ஸ்டேட்டோடைய வெல்ஃபேர்க்காகவும் அந்த மாரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கேருந்து அங்க குடுக்கணும். அவங்க வாங்குவாங்க அப்டின்னும்போது. அடுத்து ப்ரொக்யூர்மென்ட், ஸ்டோரேஜ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கூட்ஸ் அனௌன்ஸ்ட் ஆஸ் ரிலீஃப் பேக்கேஜ் ஆஃப் தி கவர்ன்மென்ட் டியூரிங் டிசாஸ்டர் டைம். ஸோ அந்த டிசாஸ்டர் டைம்ல அவங்க கிட்ட ஸ்டோர் இருக்கிறதையும் வந்து அவங்க வந்து ரிலீஃப் பண்ணுவாங்க குடுப்பாங்க. அடுத்து வேர்ஹவுஸ். இப்ப நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்போ ப்ரொக்யூர் பண்றாங்க, ஸ்டோர் பண்றாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கன்ட்டு. ஸோ அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்கல்ல, அதுதான் வந்து வேர்ஹவுஸ். ஸோ அதுக்கான கார்ப்பரேஷன் தான் தமிழ்நாடு வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன். ஸோ இது எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க? 2/5/1958ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பட் எதுக்கு கீழ அப்டின்னா, அக்ரிகல்ச்சுரல் ப்ராடியூசர்ஸ் டெவலப்மென்ட் அண்ட் வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன் ஆக்ட் 1956. ஸோ அதுக்கு கீழ இத ரெஜிஸ்டர் பண்ணிர்றாங்க அண்ட் ஃபங்ஷனிங் அண்டர் தி வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன் ஆக்ட் 1962. ஸோ அதுக்கு கீழ தான் இது ஃபங்ஷன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இதோட அப்ஜெக்டிவ் பாருங்க. என்ஷூரிங் புரொடெக்ஷன் ஆஃப் குவாலிட்டி ஆஸ் வெல் அஸ் குவான்டிட்டி ஆஃப் ஸ்டோர்ட் அக்ரிகல்ச்சுரல் ப்ராடியூசர்ஸ். ஸோ இதுல வந்து 2மே ஷேர் ஹோல்டர்ஸா இருப்பாங்க. தமிழ்நாடோடைய வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன், சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன் 2மே வந்து 50-50 ஷேரிங்ல தான் இத வந்து பண்றாங்க. ஸோ மேஜரா இதில பார்த்தோம் அப்டின்னா, இந்த மாரி நெறைய ஆக்ட், இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ்லாம் எந்தெந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்டிங்கிறத மட்டும் ஏன்னா இதெல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. மேட்ச் த ஃபாலோயிங்லலாம் கேட்டுருக்காங்க. நெறைய ஆக்ட் அது எந்த வருஷம் வந்து கொண்டு வந்தாங்க அப்டின்றது. ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ல நம்ம பாலிசி நோட்டுக்கு நம்ம அதிக ஃபோக்கஸ் குடுக்க வேண்டியிருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரைக்கும். தேங்க் யூ.